ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ராகேல் வழியிலே ஒரு குழந்தையை பெற்று வேதனைப்பட்டு அதில் மரித்து போனாள். ஆனால் லேயாளை குறித்தோ அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இந்த 2 பேரை பற்றி பார்க்கும்போது லேயாள் மரித்ததை பற்றி சொல்லவே இல்லை. லேயாள் இந்த இடத்துல மரித்தாங்க, இந்த இடத்துல அவளை புதைச்சா, எதுவுமே இல்லை. ஒரே ஒரு இடத்துல, அதுவும் ஃபைனலாக சாகும்போது யாக்கோபு சொல்கிற வார்த்தை என்னென்னா, என்ன ஒரு கல்லறையில் வைங்க, அந்த கல்லறையில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஆபிரகாம் சாராள் இருக்கிறாங்க, அந்த இடத்துல ஈசாக்கும் ரெபேக்காலும் இருக்காங்க, அங்கே தான் லேயாலும் இருக்கிறா, என்னையும் கொண்டு போய் அங்கே வச்சுருங்கன்னு சொல்கிறாரே ஒழிய லேயாள் எந்த இடத்துல செத்தா, எப்படி செத்தா எதுவுமே கிடையாது. நான் விசுவாசிக்கிறேன், லேயாளுடைய மரணம் இங்கே பதிவு செய்யப்படவில்லை. லேயாள் எங்கே செத்தா எப்படி செத்தாங்கிறது பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் கானானுக்கு போனாள் என்பது மாத்திரம் இருக்கிறது. அவள் பிரயாணம் பூரணப்பட்டதை ஒழிய மரணத்தை குறித்து சொல்லப்படவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ உலக பிரகாரமாக மரித்தாலும் உன் ஆவிக்குரிய மரணம் இங்கே இருக்காது. நீ பூரணப்பட்டு கானானுக்குள்ளே பிரவேசிப்பாய். லேயாளுடைய நல்ல சுபாவம் என்ன தெரியுமா? அற்பமாய் எண்ணப்பட்டாள், கர்த்தர் அவளை ஆசீர்வதிச்சாரு, பொறுமையோடு கூட இருந்து பெற்றுக்கொண்டாள், கர்த்தர் அவளை ஆசீர்வதிச்சாரு. அவள் தன் தங்கையை பார்த்து எந்த விதத்திலும் பொறாமப்படலை. என்ன பொறாமப்படலை? அவளை தானே நேசிச்ச, அவளுக்காக தான் நீ வேலை செஞ்சான்னு ஒரு நாள் கூட தன் கணவன்ட்டு அவள் சண்டையை போடலை. அவள் சொன்னதில் என்ன தெரியுமா? அவர் எங்கிட்ட அன்பாக இருப்பார், அவர் எங்கிட்ட அன்பாக இருப்பார். ஆனால் ராகேல் அப்படி அல்ல. தங்கிட்ட அன்பாக இருந்த கணவனுங்கிட்ட கூட அவள் சொல்கிறா, எனக்கு பிள்ளை கொடும், நான் சாகிறேன். பொறாமை, லேயாளுக்கு பொறாமை கிடையாது. சபை பொறாமை கொள்ளக்கூடாது. ஊழியங்களிலோ ஊழியக்காரத்திலோ அடுத்தவங்க ஆசீர்வதிக்கப்படும் போதோ சந்தோஷப்பட கற்றுக்கோங்க. முதல்ல அவங்கள பார்த்து சந்தோஷப்படுங்க, பொறாமப்படாதீங்க. உங்களுக்கு ஒருவேளை இல்லையா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் அதை எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க, கர்த்தர் தருவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். 2வது, எதைக்காகவும் இயேசுவை இழந்துடக்கூடாது. இந்த உலகத்தில் எதை வேணாலும் இழக்கலாம், இயேசுவை மட்டும் இழக்கக்கூடாது. அவருக்காக எதை வேணாலும் இழக்கலாம். தன்னுடைய தூதாயும் நற்கனி தன் மகன் கொண்டு வந்து கொடுத்த தி பெஸ்ட்டை கொடுத்து தன் கணவனை அவர் வாங்குகிறாள், மணவாளனை வாங்குகிறாள். அந்த இடத்துக்கு தான் சபை இருக்கணும். கடைசியாக இந்த உலகத்தில் உள்ளதை எந்த ஒரு காரியமும் திருட்டளவாக கூட உள்ளே வரக்கூடாது. மூடி போட்டு அதை வச்சிருக்கக்கூடாது. எங்கிட்ட ஒன்றுமில்லை. இயேசு சொல்கிறார், தெளிவாக சொல்கிறாரு, உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. பாருங்க, அந்த ராகேல் கூடாரத்துக்கு வரத்துக்கு முன்னாடி லேயாள் கூடாரத்துக்கு தான் போகிறாரு லாபான். லேயாள் கூடாரத்துக்கு போய் செக் பண்ணுறாரு, அங்கே இல்லைன்னு இருக்குது, எதுவுமே இல்லை, லாபானுடையது எதுவுமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? மணவாளனை நம்பி நான் என்னைக்கு வந்துட்டனோ அதற்கு பிறகு இந்த உலகத்தில் உள்ளது எதுவும் என்னுடைய கூடாரத்துக்குள்ளே இருக்காது. எப்போ நான் யாக்கோபுக்கு நம்பி வந்துட்டேனோ, என் மணவாளனை நம்பிட்டேனோ, என் மணவாளனை நேசிக்கிறார், அது வேற விஷயம். ஆனால் என் மணவாளன் என்ன கொடுக்குறாரோ அது மட்டும்தான் என் கூடாரத்தில் இருக்கும், வேறு யார் கொடுக்குறது என் கூடாரத்தில் இருக்காது. ஆனால் நம்முடைய மணவாளன் எப்படி தெரியுமா? நம்மை நேசிக்கிற மணவாளன், நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்த மணவாளன், அவ்வளோ கொடுத்துருக்கிறாரு. இது பத்தாதுக்குன்னு உலகத்தில் வந்து திருடுறோமே, எவ்வளவு அநியாயம் பாருங்க. இன்றைக்கி நம்ம அந்த தீர்மானத்தை எடுக்கணும், என்னுடைய கூடாரத்துக்குள் ஒன்றும் இருக்காது. அப்படி இருக்கும்போது நம்முடைய காரியம் ஜெயமாய் முடியும். லேயாள் கானானுக்குள்ளே மக்பேலா குகையிலே அவள் புதைக்கப்பட்டாள், அடக்கம் பண்ணப்பட்டாள். ஆனால் ராகேலோ வழியிலே மரித்து போனாள். எனக்கு இந்த சம்பவத்தை படிச்சுட்டு இருக்கும்போது ஒரே ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் ராகேலை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுது. இதே தீர்க்க தரிசனம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எரேமியா புஸ்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் அந்த இடத்துல எரேமியா தீர்க்க தரிசினால் சொல்லப்பட்டது நிறைவேறினது இருக்கு. அதாவது 2:18 17 புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்க தரிசனால் உரைக்கப்பட்டது, அப்பொழுது நிறைவேறிற்று. இந்த தீர்க்க தரிசனம் என்ன, ஏன் நிறைவேறிச்சு? இதை நம்ம வரிசையாக படிச்சிருப்போம். இதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆவியானவர் எனக்கு உணர்த்தினதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஏன் ராகேல் இயேசுவை கொலை பண்ணுறதுக்கு அங்கே ஏரோது பர்மிஷன் கொடுத்துட்டாரு. இயேசுவை தேடுறாங்க. 1.5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யப்படுது. அந்த நேரத்தில் வசனம் சொல்லுது, ராகேல் தன் பிள்ளைகள் இல்லாதபடியினாலே. ஏன் ராகேலை பற்றி இருக்கு, ஏன் லேயாளை பற்றி இந்த இடத்துல இல்லை? ராகேலுக்கு ஏன் அழுகையும் புலம்பலும் உண்டாயிற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ 12 கோத்திரம் இருக்கு இல்லைங்களா?
இந்த 12 கோத்திரமும் சாலமோன் காலத்துக்கு பிறகு 2ஆக பிரியுது. ரெகேபியாம் எரேபியாம்னு பிரியுது. இப்படி 2ஆக பிரிஞ்ச பிறகு இந்த 10 கோத்திரத்துக்கு பேர் லாஸ்ட் ட்ரைப்ஸ், அதாவது காணாமல் போன கோத்திரம்னு அர்த்தம். இந்த 2 கோத்திரம் தான் இருந்துச்சு. எதுன்னு கேட்டிங்கன்னா யூதா கோத்திரமும் பென்யமின் கோத்திரமும். இந்த 2ம் சேர்ந்ததுக்கு பேர் தான் யூதேயான்னு பேர். இந்த 2 கோத்திரம் தான் அன்றைக்கி இருந்துச்சு. மிச்சம் 10 கோத்திரம் சிறையாக பிடிக்கப்பட்டு போச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 கோத்திரமும் போயிடுச்சு. இந்த யூதேயாங்கிறது எதை குறிக்கும்னா அந்த 2 கோத்திரக்காரங்களை தான் குறிக்கும். எது? பென்யமின் கோத்திரத்தையும் அந்த யூதா கோத்திரத்தையும் குறிக்கும். இப்போது 1.5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்ய அவன் ஆள் அனுப்பின உடனே இப்போ இயேசுவை தூக்கிக்கிட்டு எகிப்துக்கு போயிட்டாங்க. இயேசு எந்த கோத்திரம்? யூதா கோத்திரத்தை சார்ந்தவர். யூதா கோத்திரத்தை சார்ந்த ஒரு பிள்ளை தப்பித்து போய்விட்டது. ஆனால் பென்யமின் கோத்திரத்திலிருந்து ஒரு பிள்ளையும் அன்னைக்கு தப்பிக்கல. ஏன்னா 2 கோத்திரம் தான் அங்கே இருக்கு, யூதேயா பென்யமின். இந்த யூதா கோத்திரம் லேயாலை சார்ந்தது, பென்யமின் கோத்திரம் ராகேலை சார்ந்தது. அந்த பென்யமின் பிறந்த தான் அவன் இறந்து போனான். இப்போ பென்யமின் கோத்திரத்திலேருந்து யாருமே அங்கே தப்பிச்சதா சொல்லப்படலை. இயேசுவை மட்டும் தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ 1.5 வயதுக்கு உட்பட்ட எல்லா பிள்ளையும் கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இப்போ யாருக்கு பிள்ளை இல்லை? இந்த 2 பேரை பார்க்கும்போது லேயாளுக்கு ஒரு சந்தோஷம். அப்பா என் பிள்ளையில் 1 பிழைச்சிருச்சு, 1 தப்பிச்சு போயிடுச்சு, அது ஒரு சந்ததியாக மாறிடும். இப்போ இவளுக்கு துக்கம். அதான் வசனம் சொல்லுது, புலம்பலும் அழுகையும் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகள் இல்லாதபடினாலே ஆறுதல் அடையாது இருக்கிறாள். பென்யமின் கோத்திரத்தில் யாருமே தப்பிக்கலை, யூதா கோத்திரத்தில் 1 தப்பிச்சிருச்சு. அதனால தான் தன் பிள்ளைகளுக்காக ராகேல் அழுகிறாருங்கிற தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறுகிறது. எரேமியாவில் சொல்லப்பட்டது 2ஆம் அதிகாரம் 17-18 மத்தேயுவில் வாசிக்கிறோம். அப்படின்னா யோசித்து பாருங்க, ஆண்டவர் ராகேலுடைய அழுகையும் புலம்பலும் கடைசி வரைக்கும் இருக்கு. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இந்த ராகேல் எங்கள் வழியில் செத்து போனாலும், இவள் அழுகையும் புலம்பலும் ஏற்பட்டாலும், என்னுடைய விசுவாசம், இது என்னுடைய விசுவாசம், இந்த ராகேலுக்கும் கர்த்தர் ஆறுதலை தந்திருக்கிறார். எங்கன்னு கேட்டிங்கன்னா இதே காலகட்டத்தை சார்ந்த ஒரு ஆள் தான். யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பவுல். அவர் பென்யமின் கோத்திரத்தான்னு பைபிளில் இருக்கு. இயேசு ஒரு பக்கம் தப்பிச்சிருக்கிறாரு. அதே காலகட்டத்தை சார்ந்த பவுல் தன்னை பென்யமின் கோத்திரத்தான்னு தன்னை அறிமுகப்படுத்தி கொள்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூதா கோத்திரத்துலேயும் 1 இருக்குது, பென்யமின் கோத்திரத்துலேயும் 1 இருக்குது. லேயாளுக்கு ஆறுதலை கொடுத்த ஆண்டவர் ராகேலுக்கும் ஆறுதலை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி நாம் பிரயாணப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி இந்த பிரயாணம், ஆவிக்குரிய பிரயாணம் நடக்குது. நடுவில் ராகேலுக்கு இருந்த சுபாவங்களை எல்லாம் நம்ம தள்ளி போட்டோம்னா நாம் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளையும் கொண்டு போய் ஆண்டவர் கானானிலே சேர்ப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரை, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை, நாங்கள் எந்த சபையாக இருக்கிறோம், நாங்கள் எந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிறோம், லேயாலாக ராகேலாக என்று சுய பரிசோதனை பண்ணிக்கொள்ள எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதான இந்த வாழ்க்கையில் எங்களுக்கு யார் மேலேயுமே பொறாமை வேணாம் ஆண்டவரே. யார் மேலேயும் பொறாமை வேண்டாம். எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு முன்பாக எங்களுக்கு கீழே இருந்தவங்க எங்களுக்கு மேலே போனாலும் சரி, எங்களுக்கு முன்பாக உயர்த்தப்பட்டாலும் சரி, நாங்கள் இருக்கிற நிலைமையிலே இருந்தாலும் சரி, எங்கள் யார் மேலேயும் எங்களுக்கு பொறாமை இல்லைப்பா. எங்களுடைய டார்கெட் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எங்களுடைய டார்கெட் நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரே. 2வதாக ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள எதுக்காகவும் நாங்கள் உங்களை இழந்துடக்கூடாது தகப்பனே. உங்கள் வசனத்துக்கு புறமாக நாங்கள் நடந்துடக்கூடாது ஆண்டவரே. உலகத்தின் ஆஸ்திக்காக, சம்பாத்தியத்துக்காக, பணத்துக்காக, மேன்மைக்காக உங்களுடைய வசனத்தை விட்டு ஆண்டவரே நாங்கள் போயிடக்கூடாது தகப்பனே. தூதாயும் நற்கனிகளை கொடுத்து மணவாளனை பெற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லாவற்றையும் விற்று முத்தை பெற்றுக்கொண்ட அந்த வியாபாரிக்கு ஒப்பாக நாங்கள் மாற எங்களுக்கு கிருபை பாராட்டும். கடைசியாக நாங்கள் இந்த ராகேலை போல இந்த உலகத்தில் உள்ளதை திருடி விடாதபடி, அவைகளை நாங்கள் மூடி போட்டு விடாதபடி, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொல்லப்பட்டபடி நாங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம். இரக்கம் பெறுவான் என்ற வேத வசனத்தின்படி அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்களுடைய பிரயாணம் கானானுக்குள்ளே போய் முடிய எங்களுக்கு கிருபை பாராட்டும். வழியிலே மரித்து போன அப்சலோம் போல, வழியிலே மரித்து போன சவுலை போல, வழியிலே மரித்து போன பிழையாமை போல, வழியிலே மரித்து போன யூதாசை போல நாங்கள் மரிக்காதபடி நாங்கள் முடிவு பரியந்தம் ஓடி முடிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். உடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.